வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கிற OPPO Reno 7 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம OPPO Reno 7 5G வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். ரீசெண்டா தான் வந்து OPPO Reno 7 Pro 5G வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். Pro சீரிஸோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விலை கொஞ்சம் கம்மி. 8GB and 256GB மெமரி வேரியன்ட். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஒரு கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் OPPO Reno 7 5G. பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸுக்கு உண்டான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்டான ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. இது சைடில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். அண்ட் பாக்ஸில் வேறு என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் அண்ட் டேட்டா கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 வாட்ஸ் சூப்பர் ஒர்க் சார்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்லேயே ஃபுல் ஆயிரும். 30 மினிட்ஸ்க்குள்ளே கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான சார்ஜர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள். சார்ஜர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜராக இருக்கோ அதே அளவுக்கு டேட்டா கேபிளும் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோடைய அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு USB கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர்ல இருக்கு, எந்த கலர் மிக்ஸுமே கிடையாது. ஸோ அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே OPPO வந்து எப்படி ஒரு நல்ல குவாலிட்டியான அக்சசரிஸ் தருவாங்களோ அதே மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஃபோன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புக்கே ஃபிளேர் போர்ட்ரேட் வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து DSLR கேமராவில் நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃபீச்சர். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் சூப்பர் ஒர்க் சார்ஜர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து 36 month ஃப்ளூயன்சி ரேட்டிங் A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனுடைய அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டாஸ்லிங்கான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட மின்னுது. அதே நேரத்தில் உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. iPhone 12 சீரீஸில் வர மாதிரி உங்களுக்கு வந்து மேலே ஒரு கேமரா கீழே ஒரு கேமரான்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃப்ளாஷ்க்கு ஈக்குவலான ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் கீ மட்டும்தான் இருக்குது. இந்த பவர் கீ வந்து ஓப்போவுடைய அந்த ஐடென்டிக்கலான ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பவர் கீ. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. வால்யூம் கீயோடைய டிசைனும் வந்து நல்லா இருக்குது. ரெண்டுமே வந்து செப்பரேட்டடாக இருக்குது, ஒரே கீயாக கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேவை எஜெக்ட் பண்ணி பார்த்துடலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் 1 நீங்கள் போடலாம், சிம் 2 போடலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து மெமரி கார்டும் போடலாம். இது வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்ல அட்வான்டேஜான ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 256GB மெமரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்டபிள் மெமரி ஸ்லாட் கொடுக்கவே மாட்டாங்க. பட் இதில் வந்து மெமரியும் வந்து 256GB கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மைக்ரோ SD போட்டு நீங்கள் வந்து கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சிம் 1 சிம் 2க்கு வந்து இடம் இருக்குது. ஸோ ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ஃபார்மேட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து தனியாக ஒரு கன்வெர்ட்டர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ப்ரொவிஷனும் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லா ஃபோன்லையும் வர மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பேசிக் மைக் இருக்குது. அண்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு செல்ஃபி கேமரா பஞ்சோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டைல். கேமரா வந்து நடுவில் இருக்கிறத விட இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் பஞ்சோல் ஸ்டைலில் இருக்கிறது வந்து நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். அண்ட் இயர் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்விசிபிள் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம OPPO Reno 7 ஆன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா OPPO Reno 7 வந்து சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.4 inch கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து ரொம்ப கைக்கு அடக்கமாக இருக்குது, அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம OPPO Reno 7 உடைய OS எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். OS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபன் டச் OS கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 12 கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. 12 வந்து இப்போ வர ஃபோன்ஸில் நிறைய ஃபோன்ஸில் வந்து 11 இல்லாமல் 12 வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து அப்டேட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் டைமென்சிட்டி ப்ராசர் 900 கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 900 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசர் அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசர். அது இல்லாமல் உங்களுக்கு ரேம் பார்த்தீங்கன்னா 8GB இருக்குது. 8GB இல்லாமல் நீங்கள் வந்து 3GB இல்லாமல் 3GBலேருந்து 5GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஃபீச்சரும் இருக்குது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ரேம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து 5GB வரைக்கும் மெமரியிலேருந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து ஒரு அட்வான்ஸான ஃபீச்சர் அண்ட் யூஸ் பண்ணுறவங்களும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய கேம்ஸ்லாம் ஆடும்போது ஃபோன் ஹேங் ஆகாமல் இருக்கிறக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கிறக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 8+5 அப்படின்னு நீங்கள் வந்து கணக்கு போட்டால் கூட கிட்டத்தட்ட 13GB இருக்கிற ஒரு ஃபோனை வந்து நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 மெகா பிக்சல் AI சப்போர்ட்டட் கேமரா கொடுத்துருக்காங்க பிரைமரி லென்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாகவே இருக்கும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமராவில் வந்து நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். OPPO Reno 7 5G பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து 6.4 inch கொடுத்துருக்காங்க. கைக்கு வந்து நல்லா அடக்கமான ஒரு ஃபோனாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப கான்ட்ராஸ்ட்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுங்கிறது நீங்கள் வந்து கேம்ஸ் விளையாண்டாலும், ஆன்லைன் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணாலும், நீங்கள் வந்து படங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து ஒரு லேக் ஆகக்கூடிய சான்ஸே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 900 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு 5G ப்ராசர். ரேம் அண்ட் மெமரி இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி பொறுத்த வரைக்கும் 256GB மெமரி கொடுத்துருக்காங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB கொடுத்துருக்காங்க. 8GB ரேம்னு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து போதுமான அளவு தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா 8GB ப்ளஸ் உங்கள் மெமரியை வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில ஃபோனில் வந்து 3GB மட்டும் தான் வந்து பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 5GB வரைக்கும் பண்ண முடியும். ஸோ 8+5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13GB இருக்கிற ஒரு ஃபோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெமரி வந்து 256GB கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி. இந்த காம்பினேஷனோட வர ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெமரி கார்டு ஸ்லாட் கொடுக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மைக்ரோ எஸ்டியும் போட்டுக்கலாம். அது வந்து கண்டிப்பாக ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது இல்லாமல் நீங்கள் வந்து SIM 1 போடலாம், SIM 2 போடலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து 2 ஃபோன் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 2 SIM போட்டு ஒரே ஃபோன் யூஸ் பண்ணும், அதே நேரத்தில் மெமரி கார்டும் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஒரு ஃபோனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OPPO Reno சீரிஸே வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பொக்கே ஃபிளேர் வீடியோ மோடு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து புக்கி மோடு வரும். நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது புக்கி மோட் பார்த்துருக்கோம். அதில் வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பிளர் ஆயிரும். நம்ம வந்து யாரை எடுக்கிறோமோ அவங்க மட்டும்தான் தெரிவாங்க ஃபோக்கஸில். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட DSLR கேமராவில் நீங்கள் வந்து ஒரு ப்ரைம் லென்ஸ் போட்டு எடுத்தால் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வீடியோ கிடைக்கும். நாங்கள் வந்து ஆல்ரெடி செக்கும் பண்ணி பார்த்துருக்கோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கேமராவோட கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி லென்ஸ் 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அண்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லெஸ்ஸாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பேட்டரி ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4500 mAh கொடுத்துருக்காங்க. பட் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்தியா வெர்ஷன்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 65 watts கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சைனா வெர்ஷன்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 60 watts தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுவோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ 65 watts அப்படிங்கனால நீங்கள் வந்து 0 to 100 வந்து ஒரு ½ hour அந்த ரேஞ்சில் வந்து சார்ஜ் பண்ணிடலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் எல்லா ஃபீச்சர்ஸுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சிறப்பு அம்சங்களோட வரக்கூடிய OPPO Reno 7 5G உடைய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்களா? 28,999 வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைசஸ் வந்து மாறலாம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண OPPO Reno 7 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் டைல்ஸ் ப்ளூ வெர்ஷன் 8GB and 256GB மெமரி வேரியன்ட். நம்ம கிங் மொபைல்ஸ்ல இருக்கிற அனைத்து பிரான்ச்சுமே பார்த்தீங்கன்னா நம்ம OPPO Reno 7 5G உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக் இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.